அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கை கால்களில் மருதாணி வைத்துக் கொள்வதனால் நன்மையா தீமையா, எதற்காக அதை வைத்துக் கொள்கிறோம், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்தாம நம்ம உடம்பிலே ஒரு கலரை கொண்டு வரக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா மருதாணிக்கு இருக்கு. ஒரு பெண்ணை மிக அழகாக காண்பிப்பதற்கு மருதாணி பயன்படுகிறது. மருதாணி வைத்த பெண்களை பார்த்து மயங்காத ஆண்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். மருதாணி நல்ல சிவந்து இருந்துச்சுன்னா கணவன் மிகவும் அன்பாக அந்த பெண்ணிடம் பழகுவார்கள் என்று நம்முடைய முதியோர்கள் சொல்லுவார்கள். அது கிண்டலுக்கு சொன்னாங்களா என்னெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த அழகை ரசிப்பார் அவருடைய கணவன். இது இயற்கை. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். முதல் விஷயம், 2 கைகளிலும் கால்களிலும் மருதாணி வைக்கப்படும். அப்ப நகக்கண்களில் அது வைப்பதினால் நகத்திற்கு வரக்கூடிய பாதிப்புகள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, புண்ணு, நகைச்சுத்தி போன்ற எதுவும் வராது. நகம் பாதிப்பு அடையாது, பாதுகாக்கப்படும். அடுத்து இந்த உள்ளங்கால், உள்ளங்கை பகுதிகளெல்லாம் வைக்கின்ற பொழுது அந்த பகுதியினுடைய நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு அந்த உடலானது குளிர்ச்சியாக இருக்கும். பெண்கள் வைத்துக் கொள்வதனால அவர்களுடைய கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கும், எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது. இந்த பெண்கள் இந்த மருதாணி வைத்துக் கொள்வதன் மூலம் இந்த மாதவிலக்கு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க மனசில் ஒரு பயம் இருக்கும், ஒரு கடுகடுப்பு இருக்கும், ஒரு டென்ஷனாக இருப்பாங்க. அடுத்து ஒரு பக்கம் தலைவலி இருக்கும். இந்த எந்த ஒரு பிரச்சனையும் அந்த பெண்களுக்கு ஏற்படுவதில்லை. அதே மாதிரி சர்க்கரை இருக்கக்கூடியவர்கள், உள்ளங்கால் எரிச்சல், குத்தல், வலி, மரத்து போகிற தன்மை இதெல்லாம் இருக்கும். இந்த மருதாணி வைப்பதன் மூலமாக அது என்ன ஆகுது, அந்த நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுவதனால் அது குறைந்து விடுகிறது. இந்த மருதாணி வைப்பதன் மூலம் ஆண் பெண்கள் யார் வேணாலும் வச்சுக்கலாங்க. எல்லாருக்கும் கை கால் இருக்குது, எல்லாருக்குமே சுகர் வரும், எல்லாருக்கும் இது இருக்கும். வைப்பதினால இரத்த ஓட்டம் நன்றாக அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் குறையும், இதயத்தினுடைய துடிப்பு சரியாக அமையும். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது மட்டுமல்ல, அந்த காலத்திலெல்லாம் ஈஸி சேர் போட்டு பெரியவர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருதாணி செடி அருகில் அப்படியே உட்காந்து ஈஸி சேரில் மாலை நேரத்தில் காற்று வாங்கிட்டு இருப்பாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மருதாணி இலை, அதிலிருந்து இருக்கக்கூடிய பூக்கள், அதிலிருந்து வரக்கூடிய காற்று, வாசம், இது எல்லாம் அவர்களுடைய உடலுக்குள்ளே, மூளைக்குள்ளே சென்று மூளையை நன்கு அமைதிப்படுத்திவிடும். அந்த எண்ண ஓட்டங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க சிந்திச்ச சிந்தனைகள் எல்லாம் மறக்கடிச்சு இரவு அருமையான தூக்கம் வரும். இப்போ கூட உங்களால் முடிஞ்சால் செடிகளை வச்சு வளர்த்து அது பக்கத்தில் உட்காந்துக்கலாம். இல்லைன்னா அந்த இலையையும் அந்த பூவோட கூடிய இலையை உங்களுக்கு உங்கள் தலைமாட்டில் தலைக்கு அடியில் வச்சு படுத்திங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மருதாணி இலையை தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணிங்கன்னா இளநரை போகும்.
வெண்ணிற முடி கூட கருப்பாக மாறும். தலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முடி கொட்டாது, பொடுகு வராது, அரிப்பு இருக்காது. தலை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இவ்வளவு நன்மைகளை உடையதுதான் மருதாணி. இது எந்த ஒரு பாதிப்பையும் இருக்காது. ரெண்டாவது, உடலில் பித்தத்தை குறைத்து உடலை வாதம், பித்தம், கபம் இது மூன்றையும் சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கு உண்டு என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.